நீங்க ஜாதி பேரை நீக்கிற பேர் வழின்னு பண்ணது என்ன தெரியுமா? இன்னைக்கு கிருஷ்ணமாச்சாரி தெருவுன்னு ஒரு தெரு இருக்கு. ரைட். அதை கிருஷ்ணம்மா தெருன்னு போட்டான் போர்டு. அவருடைய ஜெண்டரையே மாத்திட்டாங்க. 2வது மதுரை முதலி தெரு. எக்ஸாக்ட்லி. 2வது மதுரை முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் பின்னி மில்ஸ் பக்கத்துல பெரம்பூர்ல. அந்த மதுரை முதலிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தெலுங்காரரு. காட்டன் மார்க்கெட்டுங்கிறது அந்த காலத்துல எடுக்கவே முடியாது. நீங்க காட்டன் லாட் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது ஜின்னிங்க்கு. ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு பை மாஃபியா இன் மும்பை. அந்த இடத்துல போய் போராடி அவங்கள சமாளிச்சு காட்டன் மார்க்கெட்ல ஏலம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல மெஷினரிய போட்டு பண்ணின ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனர் அந்த மதுரை முதலி. இன்னைக்கு அந்த முதலியை தூக்கினதுனால அந்த தெருவோட பேர் மதுரை ஸ்ட்ரீட்னு இருந்து மதுரை ஸ்ட்ரீட்னு போட்டான். அப்ப மதுரையோட பேர்ல அந்த தெருவுக்கு மதுரைக்கும் மதுரை முதலிக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப அந்த மதுரை முதலியோட வரலாறே இல்லாம போச்சா? குட்டி செட்டி தெரு. இதில் குட்டியை எடுப்பதா செட்டியை எடுப்பதா? குட்டி பிடித்திருந்தால் குட்டியை வைத்துக் கொள்ளுங்கள், செட்டி பிடித்திருந்தால் செட்டியை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த முத்தமிழ் வித்தகருடைய உரைநடை சிறப்பு. ரைட். சோ டி நகர்ல நாயர் டிஎன் நாயர் ரோடு அப்படின்னு ரோடு இருக்கு. அதை வந்துட்டு வெறும் டிஎன் ரோடா மாத்தினாங்க. ஆனா டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த தியாகராஜன் யாருன்னு கேட்டா வந்துட்டு நம்ம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அங்க மியூசிக் அகாடமி எல்லாம் இருக்கிறதுனால அது ஒருவேளை வந்துட்டு நம்ம சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரா இருக்கக்கூடிய தியாகராயரா இருக்குமோ? கிடையவே கிடையாது. அது வந்து தியாகராஜன் செட்டியார், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர். இவர்களுடைய அரசியல் மூதாதையர்களுடைய வரலாற்றையே இவங்க அழிச்சுக்கிட்டாங்க ஜாதி பேரை ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு.